ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரியாணின்னு சொன்னாலே அது சிக்கன் பிரியாணின்னு ஆயிடுச்சு. ஆனா இப்போவும் மட்டன் பிரியாணிக்கு இருக்கிற மவுஸே தனிதாங்க. பிரியாணின்னு ஒரு டிஷ் பிறந்ததே மட்டனுக்காக தான். அதனால தான் இன்னைக்கும் சில பேருக்கு சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதுல முக்கியமானவர் நடிகர் விஜய். விஜய்க்கு மட்டன் பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஃபிட்னஸுக்காக அதை குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பாவே 2016ல சொல்லியிருக்காரு. விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் கூட பிக் பாஸ்ல கிறிஸ்மஸ் மட்டன் பிரியாணியை அவங்க எப்படியெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்கே 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1 கிலோ மட்டனை வச்சு நம்ம பிரியாணி செய்யறதுக்கான அளவுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 5 கிளாஸ் அரிசிக்கு நான் 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ற தண்ணி. இதை தாண்டி நம்ம 1 கிளாஸ் கூட தண்ணி யூஸ் பண்ண போறதில்லை. ஒரு 5 வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 2 பச்சை மிளகாவை நீளமா கீறி வச்சிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கோம். ஒரு பாதி லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 5 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். தயிர் ஒரு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 கப், ஒரு 2.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 பிரிஞ்சி இலை, ஒரு 5-6 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ. ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை மசாலால ஊற வைக்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க தனி மிளகாத்தூள்ல 1 ஸ்பூன் எடுத்து இது மேல போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதுல கரம் மசாலா தூளையும் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நல்லா இந்த கலவையில கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல இப்போ மட்டனை போட்டுடலாம். மட்டன் நல்லா சாஃப்டா வேகணும். அதனால நம்ம மிச்சம் இருக்க தயிரை இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். மட்டனை இப்போ நம்ம வேக வைக்கணும். அதுக்காக நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியில 2 டம்ளர் தண்ணியை முன்கூட்டியே எடுத்து இதுல சேர்த்து வேக வைக்க போறோம். அவ்வளோதாங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம்.
நம்ம வேக போட்ட மட்டன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் 20 நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு மட்டன் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். அதனால மட்டன் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுல பிரியாணிக்கு தேவையான உப்பை ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் 3 தடவை உப்பு போடுறோமே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு, அதை கொஞ்சமாக தான் போட்டோம். செகண்ட் டைம் போட்டது மட்டன் வேகிறதுக்காக போட்ட உப்பு. அப்போவே நீங்கள் மொத்த உப்பையும் போட்டுட்டிங்கன்னா மட்டன் ரொம்ப உப்பாயிடும். அதனால ஃபைனலாக இப்போ தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை போடுறோம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க லெமனை விதை இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியில் பேலன்ஸ் இருக்கிறது மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசியை போட வேண்டிய நேரம். அரிசியை போட்டதுக்கு அப்புறமா ரொம்பலாம் கிண்டி விடக்கூடாது. லேசா பதமா கலந்து விட்டுக்கிட்டா போதும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி மேலெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் அடியில் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இந்த பதத்திலே நம்ம எடுத்து தம் போட்டுருணும். வழக்கம் போலவே நம்ம ஒரு பெரிய தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு தம் போட போகிறோம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்படி தம் போட வேண்டியது இருக்கும். தம் போடும்போது ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி மேலே ஒரு வெயிட் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம பிரியாணியோட வாசனை பக்கத்து வீடு வரைக்கும் வீச ஆரம்பிச்சிடுச்சு. அப்பா, ஆவி பறக்கிற பிரியாணினா இதுதாங்க. ஆவி பட்டு கேமரால கூட ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. தம் பிரியாணினா இப்படிதாங்க. நம்ம கிண்ட கிண்ட ஆவி உள்ள இருந்து ஹெவியா வரும். அதுதான் இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்டையே கொடுக்குது. அரிசி உடையாம குழையாம நம்ம அதை பூ போல கிண்டி விட்டுக்கலாம். பாப்புலரான பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல பிரியாணி எப்படி இருக்குமோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம நம்ம வீட்லயே ஒரு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. நிறைய வீடுகளில் மட்டன் பிரியாணி வேண்டாம், சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு பசங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மணமாகவும் சுவையாகவும் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா சத்தான மட்டன் பிரியாணியையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.